அவர் மிகப்பெரிய வீரர். 75 வயசுலையுமே கோயம்புத்தூர் புரட்சிக்கு வந்து தலைமை ஏற்று போரிட்டவர். அவர் அவ்வளவு பெரிய மாவீரர்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னு ஒரு கூட்டணி அமைக்கிறார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து இப்போ இருக்கிற கோட்டமேட்டில் இருக்கிற இராணுவ தளத்தை தகர்க்கணும் அப்படின்னு ஒரு நாள் குறிக்கிறாங்க. அது எப்படின்னா 1800 ஜூன் 6ஆம் தேதி முகரம் தினத்தன்று. அந்த முகரத்தை ஏன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ஏறக்குறைய ஆங்கிலேய படைகளில் அதிகமான வீரர்கள் யார் இருந்தாங்கன்னா முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க. சரி, முகரத்தன்னைக்கு நல்லா சாப்பிட்டு படி தூங்குவாங்க. அதனால காலையில் 4 மணிக்கு நாம் முற்றுகிட்டு ஆங்கிலேயனுடைய படைகளை நாம் சேதப்படுத்திட்டோம்னா இவங்க ஓடி போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை ஆங்கிலேயர்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஓடினவங்க தான் திப்பு சுல்தானால். அந்த ஐடியா பண்ணிட்டு இவங்க பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, மைசூரிலிருந்து படைகள் வருவதற்கு தாமதம். அதே மாதிரி சேரலாதன்னு சொல்லி ஒருத்தர் சேரவர்மா, இந்த சேரலாதிலிருந்து வர வேண்டியது அவரும் வரல. இங்கே தீரன் சின்னமலை கிழக்கிலிருந்து வர்றார், தெற்கிலிருந்து கோபால நாயுடு. இவங்க எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சேரும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றி நில்லுக்குங்க, நாங்கள் படைகள் வந்தவர்கள் அந்த டைமுக்கு போகலான்னு சொல்லி நாள் குறிக்கிறாங்க. இது எல்லாம் கதையெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியரில் இருக்குது. நீங்கள் போய் இன்டர்நெட்டில் டிஜிட்டல் லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த விவரங்கள் முழுவதும் கிடைக்கும். அப்போ எங்கள் நாள் குறிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடியே நிறைய ஆள்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து தங்க வர்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, 1904 இந்த 1900 அரசாங்கம் வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி தலைநகர் எதுன்னா பவானியும் தாராபுரம் தான் கொங்கு நாட்டினுடைய தலைநகர்கள். முதல்ல 1904க்கு இங்கே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிலேயர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உளவுத்துறை மூலியமாக அவங்க கண்காணிக்கிற பொழுது முன்பின் தெரியாத ஆளுங்க இங்கே நடமாட்டம் கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த உளவுத்துறை செய்தி வச்சுட்டு எவனவன் புது ஆளுகளை பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, பாதி பலம் குறைஞ்சு அடுத்த நாள் இவங்க வரும் பொழுது அது பிசுபிசுத்து போயிடுது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் என்று புரட்சின்னு நாம் சொன்னாலுமே அன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் ரிபல்ஸ்ன்னு தான் சொல்கிறான், கழகம். அந்த கோயம்புத்தூர் கழகம் அடக்கப்பட்டதுன்னு ஒரே லைனில் அவங்க எழுதுகிறாங்க. அப்போ அந்த 1901 அந்த ஜூன் 6ஆம் தேதி இங்கே வரும் பொழுது தீரன் சின்னமலை அங்கிருந்து வர்றாரு. நம்ம இந்த கோயம்புத்தூர்லேயே தங்கி இருந்து அவங்கள வர வைக்கிறதுக்கான எல்லா யுக்திகளையும் நம்ம ஒரு செஞ்சுருக்கணும். ஏன்னா வேறு எந்த ஒரு முக்கியமான ஒரு தளபதியோ யாருமே அந்த கோயம்புத்தூர் கிடையாது, இவர் தான் இருந்திருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு கிளம்பி ஒரு புரட்சிப்படையோட அந்த முற்றுகையிடுகிறதுக்கு 1900 போயிருக்கணும். ஆனால் அவர் போனவர் என்னன்னாருன்னா, எல்லாத்தையும் பிடிச்சி வளைச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறதுல ஒரு 20 பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் யாருக்கு அரசை எதிர்க்கக்கூடிய தைரியம் வரக்கூடாதுங்கிறதுக்காக புளிய மரங்களில், புளியம்பட்டியில் 10 பேர், அன்னூரில் 10 பேர், இப்படி சரவணம்பட்டி வழியில் இருக்கக்கூடிய புளிய மரங்களில் அவங்க தூக்கிட்டு போடுறாங்க. 46 பேரை வினாங்குக்கு கப்பல் ஏற்றி அனுப்புகிறாங்க, நாடு கடத்துறாங்க. இந்த 46 பேரில் 40 பேர் வழியிலேயே செத்து போயிடுறான். எல்லாம் கோயம்புத்தூர் தான். இது முடிஞ்ச பிறகு இவர் எப்போ இறந்துருக்கோம்னா 1800 1804 இடைப்பட்ட காலத்தில் தான் இவர் இறந்துருக்கணும். ஏன்னா இவர் வீடு திரும்பலிங்கிற பொழுது ஒன்றா அன்னைக்கே அந்த முற்றுகை போராட்டத்தில் இருந்திருக்குன்னு, இல்லைன்னு தூக்கு போட்டு வச்சுருந்துருக்குன்னு நாடு கடத்திருக்கலாம். ஏதோ ஒரு முறையில் இருக்கிறாரு, வெளியே வந்து இவர் சேரல. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து 221வது மறைவு தினம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இவருடைய இறந்த நாளை 221 வருஷம் ஆயிடுச்சு கதை நடந்து. அப்போ இந்த ரணதீரன் ராமசாமிங்கிறவர் தீரன் சின்னமலையை விட 1000 மடங்கு அவர் இந்த வீரத்தில் நிகரற்றவராக இருந்திருக்கிறார். அது நம்ம செய்திருக்க நாம சொல்லியிருக்கோம். இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தேவேந்திரனுடைய ரத்தத்திலேயே வந்து என்னதுன்னா வீரந்த ஓடு, அருந்திரல் வீரருக்கும் அருந்திரல் உழவருக்கும் தான் சொல்லுவான். நம்மளுக்கு ஏறும் பிடிக்க தெரியும், போரும் பிடிக்க தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு சரித்திரம் இந்த மண்ணில் இந்த வன்னி அந்த இடத்துல நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு போர் பாசையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த கோயில் இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரங்களுடைய ஆயுசு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 வருஷம். அந்த 300 வருஷத்துக்கு முற்பட்டு போர் பாசையாக இங்கே வந்து போர் பயிற்சி கொடுத்துட்டு இருந்திருக்கணும். இவர் போர்ப்படை இல்லாமல் போயிருக்க முடியாது. அப்புறம் அடுத்து துப்பாக்கி கலாச்சாரம் இவருடைய காலத்தில் தான் வரும். அதுக்கு முன்னாடி வாழேந்தி போராடினாங்க. துப்பாக்கி கலாச்சாரம் தான் இவருடைய இதில் வந்துருக்கு. ஸோ இப்போ ஏற்பட்ட மகான் ஒரு இதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரை மாதிரி வேற ஒரு கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா இன்னும் தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுவோம். தீரன் சின்னமலைக்கு கொண்டாடுறதுல நம்ம ஒரு 10ல் 1 பங்காவது அல்லது 100ல் 1 பங்காவது கொண்டாடுறோம்னா இல்லை. அவருக்கு ஒரு நாடற்ற மக்கள் மாதிரி அவர் ஒரு இடம் கூட இல்லை. அவருக்கு
இவ்வளோ பெரிய வீரபுருஷனுக்கு, இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சவருக்கு ஒரு சின்ன ஒரு 10 அடி இடத்துல ஒரு செலவோடு நம்ம வைக்க முடியாமல் இருந்ததுன்னா நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? சரி, தெரியாத வரைக்கும் கரெக்டு. இப்போ நம்ம தெரிஞ்சுட்டா இனிமேலாவது வாசுதேவன் இதுக்கு முழு முயற்சி எடுக்கணும். ஏன்னா மண்ணின் மைந்தர் அவருக்கு அந்த பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளாலும் எப்பொழுதும் 4 பேர் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பெருசாக பண்ணக்கூடாது. காரியம் செஞ்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும். அடுத்த வருஷங்கிற பொழுது நீங்கள் அங்கே வந்து ஒரு சிலை வைக்கிறதோ அல்லது ஒரு சிறிய இடம் வச்சோ நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஃபோன் பண்ணுங்க. இலக்கிய மன்றம் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கு. பொருளாதார ரீதியாகவும் நிற்கு. உங்களுக்கு 100 பேர் வாலண்டியர் வேணுமா? நான் எனக்கு 100 மணி நேரம் கொடுத்து 100 பேர் வந்துடுவாங்க. உங்களுக்கு வேலை செய்ய சொல்கிறீங்களா? ஆள் வந்துடும். விழா எப்படி நடத்தணும்னு சொல்கிறீங்களா? ஆள் வரும். ஆனால் எல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி என்னை பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்தல எனக்கும் கடமை இருக்குது. எனக்கு மனசு கேட்காம தானே நான் வர்றேங்க. எல்லாருமே புதையல் மேலேயே படுத்து உறங்குவான். புதையல் இல்லை, புதையல் இல்லை. ஆனால் புதையலுக்கு மேலே தான் நம்ம படுத்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் அடுத்த வருஷம் ஒரு 1000 பேர் கூட்டுங்க, 2000 பேர் கூட்டுங்க, 3000 பேர் கூட்டுங்க. நாட்டு நடவு திருவிழாங்கிறது கூட கற்பனை. அது கடவுள் வந்தார் இது பண்ணாருங்கிறது, அதாவது முருகன் பாட்டு பாடுற மாதிரி கற்சிலையாகவும் இருக்கலாம், கற்பனையாகவும் இருக்கலாம். ஆனால் இது ரத்தமும் சதையமும் ஒரு மனிதன் வாழ்ந்து எதிர்த்து போராடி உயிர் நீத்த ஒரு மனிதனை நாம் இன்னும் கொண்டாடாமல் இருக்கிறது நமக்கெல்லாம் கேவலம். அடுத்த வருஷம் அதுவும் வன்னியமலை பேரே ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். வன்னியர்னா அந்த காலத்தில் உங்களுக்கு வன்னிய மரம்னா வெற்றி மரம்னு அர்த்தம். வீரமரம் செறிந்த மரம். வன்னிய கொடி, அந்த வன்னிய கிளையில தான் கொடி கட்டிட்டு போறத. வன்னியம்னா தீன்னு அர்த்தம் ஐயா, நெருப்புன்னு அர்த்தம். வன்னியர் சங்கத்தினுடைய கொடி வந்து நெருப்பு கொடி. அவங்க தீ சட்டியில தான் நெருப்பு வச்சிருப்பாங்க. அந்த வன்னியரை கொண்டு நம்ம இது பண்ணக்கூடாது. நாம அடுத்த வருஷம் அந்த இடத்துல நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஒன்னா சிலையோட நம்ம ஏதாவது ஒன்று வச்சா தான் முடியும். பண்ணினா ஒரு இடத்தை ரெடி பண்ணி வைங்க. தானா அது உருவாகுங்க. இவர் சொன்ன மாதிரி இவர் 5 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறாரு இல்லையா? நீ வாங்காம இருந்தா நாம தான் விட்டாங்க. ரெடியா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அது உள்ளபூர்வமான ஒரு அந்த உணர்ச்சி பூர்வமாக பேசுறாரு. 5 லட்சம்ங்கிறது அவர் வந்து கொடுக்கணுங்கிறது, கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். செய்வார், கண்டிப்பா செய்வாரு. அது மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு சொல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? என்ன பிரபு? எல்லாருமே செய்வோம். நீங்க முதல் வேலை இந்த மாசத்திலேயே ஒரு மீட்டிங் போடுங்க. ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு 15 பேர், நிறைய பேர் வேண்டாம். அது சரியான ஆளுகள், அந்த ஊருக்கு ஒருத்தருங்கிற மாதிரி எடுத்துக்க. அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கணும். வேலை செய்யற ஆளுகளாம் தேர்ந்தெடுங்க. அது மாதிரி நீங்க ஒன்று பொறுப்படுங்க. நாங்க எல்லாம் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம இவர் ஆறுமுகமாக இவங்கெல்லாம் ஒரு புது குரூப் ஒன்று உருவாகிருக்கு. ரொம்ப ஆற்றல் மிக்கிறவர்களா, எதை எடுத்தாலும் முன்னின்று செய்கிறாங்க. பணபலமும் உங்ககிட்ட இருக்கு. அது